The purpose of life is to be useful, to be responsible and to be compassionate, says Leo C. Roster. தன்னுடைய நலனை காட்டிலும் பிறரின் நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டவராகிய திருமதி மாலதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் நாமும் சிறிது நேரம் பயணித்து பார்ப்போமா? திருமதி மாலதி அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஜானகிராமன் சுப்புலக்ஷ்மி தம்பதியருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தார். இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மூத்த சகோதரியும் வைத்தியநாதன் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர். இவரது தந்தை முதன்மை கல்வி அதிகாரியாக பணியாற்றியதால் பல ஊர்களுக்கு சென்று பயிலும் வாய்ப்பு கிட்டியது. இவர் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை விழுப்புரத்திலும், 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை சென்ட் ஆன்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடலூரிலும், 10ஆம் வகுப்பை கல்யாண சுந்தரம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூரிலும் பயின்றார். தனது SSLC படிப்பை ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடித்த இவர் PUC முதல் MSc வரை சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் பயின்றார். பிறகு 1974ஆம் வருடம் விரிவுரையாளராக புனித சிலுவை கல்லூரி என்னும் குடும்பத்தில் இணைந்தார். நமது ஆசிரியர் எதையும் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தனியாத தாகம் கொண்டவர். அதன் வெளிப்பாடாகத்தான் PUC முதல் MSc வரை மெரிட் ஸ்காலர்ஷிப் ஹோல்டராகவும், சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேப்பரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றதற்காக டாக்டர் லக்ஷ்மணன் மெமோரியல் பரிசையும் பெற்றார். கடின உழைப்பு, உண்மை, எறும்பை போன்ற சுறுசுறுப்பு ஆகிய குணநலன்களுடன் திகழும் நம் ஆசிரியை இவற்றை தன் வாழ்க்கையின் முன்மாதிரியான தன் அன்பு தாயிடமிருந்தே கற்றுக்கொண்டார். கற்பனை வளத்திற்கும் புது உலகத்திற்கும் நம்மை அழைத்து செல்பவை புத்தகங்கள். கதைகள் சொல்லியும் நாடகங்கள் நடித்தும் தனது தந்தை விதைத்த புத்தக ஆர்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு தான் படிக்கும் பாடத்தையும் கூட கதைகளோடு தொடர்பு படுத்தி கொள்வார் நமது ஆசிரியை. ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவல்கள் நமது மாலதி மேம்க்கு மிகவும் பிடிக்கும். நமக்கு மாலதி மேம் தருகிற ஆலோசனை என்ன தெரியுமா? வருத்தமாக உள்ளீர்களா? PG உட்ஹவுஸின் நாவல்களை படியுங்கள். உங்களால் வயிறு குலுங்க சிரிக்க முடியும். ஆயிரத்தி 1987ஆம் வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி திரு பாஸ்கரன் அவர்களின் கரம் பற்றி தனது இல்லற வாழ்வில் இணைந்தார். எந்த ஒரு மொழியையும் முழுமையாக கற்றவர்கள் அதை நிராகரிக்க மாட்டார்கள். தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றாலும் அந்த இனிய தமிழை பேசும் வரம் பெற்ற நாம் அதை பேச தயங்குகிறோம். ஒரு சமயம் நமது கல்லூரியில் தமிழை மொழிப்பாடமாக வைக்க வேண்டாம் என்ற ஒரு நிலை எழுந்தபோது, அப்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக இருந்த மாலதி மேம் தமிழை மொழிப்பாடமாக வைக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டை உருவாக்கினார்.
நம்முடைய கல்லூரி முதன்முறையாக பாரதசன் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தபோது பிஎஸ்சி ஹானர்ஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது நமது துறையைச் சேர்ந்த சாந்தலட்சுமி என்ற ஒரு மாணவி ஹானர்ஸை தேர்ந்தெடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தும் அதற்குரிய சிறப்பிடம் தரப்படாததை உணர்ந்து துறை தலைவராக பொறுப்பேற்ற ஒரு வருடத்திலேயே பல்கலைக்கழகம் சென்று அப்போதைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனிடம் பேசி அந்த மாணவிக்கு உரிய சிறப்பிடத்தை பெற்று தந்தார் நமது மாலதி மேம். தலைவர் என்பவர் தன்னை பின்பற்றுபவர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தாமல் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவார். கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற ஆய்வக உதவியாளரான மேரி அக்கா, நான் மாலதி மேமிற்கு கீழ் பணிபுரிந்ததனால்தான் எனக்கு எல்லா பணிகளையும் திறம்பட செய்ய முடிந்தது என்று கூறினார். இப்படி தன்னை பின்பற்றுபவர்களை மட்டும் உருவாக்காமல் தன்னை போன்ற தலைவர்களை உருவாக்கியவர் நம் ஆசிரியை. ஒரு தலைவனுக்கு நல்ல பண்புகள் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு முடிவெடுக்கும் திறனும் அவசியம். எவ்வளவு வேதனையும் சோதனையும் வந்தாலும் கொஞ்சமும் கலங்காத துணிச்சல் கொண்ட உணர்ச்சி வசப்படாத மனத்தை ஒரு தலைவன் பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஒரு தலைசிறந்த தலைவருக்கு அடையாளமாக 16 வருட காலம் நமது துறை தலைவராக மாலதி மேம் பணியாற்றினார். அவர் ஹெச்ஓடியாக இருந்தபோதுதான் நமது கல்லூரி தன்னாட்சி அந்தஸ்தை பெற்றது. ஏராளமான மாற்றங்கள், நமக்கான பாடத்திட்டத்தை நாமே உருவாக்கும் சூழ்நிலை, இவை அனைத்தையும் திறம்பட செய்தவர் நம் ஆசிரியை. மாறிவரும் சூழலுக்கேற்ப மாலை நேர கல்லூரியை தொடங்கிய போதும் அந்த பொறுப்பையும் சிறப்பாக செய்தார். மாலதி மேமிடமிருந்து ஆசிரியருக்காக சில வார்த்தைகள். உங்கள் பாடத்தையும் மாணவர்களையும் நேசியுங்கள். வார்த்தைகளை காப்பாற்றுங்கள். நேரம் தவறாமையை கடைபிடியுங்கள். மாலதி மேமிடமிருந்து மாணவர்களுக்கு சில வார்த்தைகள். தன்னம்பிக்கையோடு எதையும் அணுகுங்கள். மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு சிந்தியுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமான கோணத்தில் பாருங்கள். நல்ல மதிப்பீடுகளுக்காக வாழுங்கள். ஆசிரியரை மதியுங்கள். வெற்றி உங்களுக்கே உரித்தாகும். சின்னஞ்சிறு மலர்களை பாருங்கள். சிரித்து இதழ்களை விரித்து மனம் பருப்பும் இந்த மலர்களுக்குத்தான் எத்துணை மகிழ்ச்சி. உங்களுடைய இதயங்களில் இந்த இனிமை என்ற மலர்கள் மலர்ந்து மனம் வீசட்டும். மகிழ்ச்சி என்ற சுகந்தத்தை வாரி வழங்கட்டும். The joy of a book is in the pages you haven't read. The glory of your life is in the days yet to be lived. Have a wonderful retired life, ma'am.